50 வருஷம் ரஜினியை ஒன்னா பார்த்தாச்சுப்பா. படம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. தலைவர் அசோசியல் வந்து பக்காவா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா கொடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜ் படத்துல என்னன்னா ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு டேரக்டரா இருக்கட்டும் எந்த ஒரு ஆக்டரா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஈகோ பார்ப்பாங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட போனது. பட் ஆனால் லோகேஷ் கனகராஜும் சரி தலைவரும் சரி அவங்களுக்குள்ள இருக்க திறமையை அறிஞ்சிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பெரிய விஷயம். இந்த படத்துல தலைவர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேரக்டர் இருக்காங்க. ஸோ கர்நாடகா சூப்பர் ஸ்டார், நார்த் இந்தியா சூப்பர் ஸ்டார் ஆமீர் கான், உபேந்திரா அண்ட் ஷோபின் அண்ட் கலிஷான் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு உபேந்திரா. ஸோ செம்மையா இருக்கு. அதெல்லாம் ஃபயரா இருக்கு. வரும்போது அரங்கம் மத்திரட்டுமே வரும்போது அரங்கமே சும்மா தீ பிடிச்ச மாதிரி அதிர்ச்சிருக்கும். அது அப்புறம் மோனிகா பண்ணா நல்லா இருக்குது. அனிருத் ஆஸ் யூசுவல் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. 50 வருஷம் ரஜினி ஒன்னா பார்த்தாச்சு. படத்துல என்ன சொல்ல வராங்க? மேட்டர்லாம் பார்க்க கூடாது. மூவி வாஸ் குட். ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. பஞ்ச், ஒவ்வொரு டர்னிங் ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த கேமியோ ரோலுக்கு ஒரு இன்ட்ரோ எப்படி கொடுக்கணுமோ பக்காவா கொடுத்துருக்காரு. நீங்க சாதாரண ஒரு டேரக்டருக்கு கூட இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் லோகேஷ் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட ஒரு பக்காவான மாசான என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆனா படத்துல வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ் அண்ட் கிளைமேக்ஸை மட்டும் மிஸ் பண்றாதீங்க யாரும். அடுத்ததான் வந்து இந்த படம் வந்து எச்சுல வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். டீகோட் பண்ணவே முடியாது. நீங்க விக்ரம்ல நீங்க டீகோட் பண்ணிருக்கலாம், கைதுல டீகோட் பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த படத்துல டீகோட் பண்ணவே முடியாது இந்த படம் வந்து எச்சுல வந்திருக்கா இல்லையான்னு. ஸோ லாஸ்ட் 20 மினிட்ஸ் அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. அவங்க நான் சொல்லுவேன். ஸோ ஆஸ் யூஷுவல் படம் பக்காவா இருக்கு. தலைவர் பாட்டே கிளப்பிட்டாரு. சவுத் எல்லாருக்கும் பிடிக்குமா அந்த படம்? கண்டிப்பாக பிடிக்கும். ரஜினி ஃபேன்ஸா இருந்தா பிடிக்கும். 50 வருஷம் ரஜினியை ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கு. 50 வருஷம் நீங்க எத்தனை ரஜினி படம் பாத்துருக்கீங்களோ இந்த ஒரு படத்துல அந்த படத்தை பார்த்து ரசிப்பீங்க. இந்த இருக்கு ஃபேன் பேஸ் கண்டிப்பா பிடிக்கும். ரஜினியை பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும். பழைய ரஜினியை பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். எல்லா ரோலும் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்காப்ல லோகேஷ் கனகராஜ். எல்லா ரோலும் நீட்டாவும் இருக்கு. ஒன்னும் பெருசாவோ நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட அத கேரக்டர் ஆர்டிஸ்ட் பயங்கரமா இன்ட்ரோ பயங்கரமா இருக்கு. எல்லாரும் இன்ட்ரோ வரும். நான் இது வரைக்கும் பார்த்துட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ இன்ட்ரோ மாசா பக்கமா பண்ணி பார்த்ததுல லோகேஷ் பக்காவா எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஈகோ கிளாஸ் ஆகாம ஆக்டர்ஸ்குள்ள. ஸோ பக்காவா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த என்ன சொல்றது அவங்களோட மென்டாலிட்டியை பொறுத்து பிளே பண்ணிருக்காரு. ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப் பக்காவா பண்ணிருக்காரு. லியோல எங்க விட்டாரோ இதுல புடிஸ்டார் தான் நான் சொல்லுவேன். கம்பேக் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு விக்ரம் அளவு இல்லைனாலும் கூலி வந்து ஒரு என்ன சொல்றது சூப்பரான படம். தலைவருக்கும் லோகேஷ்கோட கெமிஸ்ட்ரி எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதான் சொல்றாங்க ஒவ்வொரு ரோலும் வாஸ் பிளேட் வெரி வெல். ஈச் ரோல் வாஸ் பிளேட் வெரி வெல். அந்த ஆக்டர்ஸை கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சினாரியோக்கு ஜென்சிக்கு ஏற்ற காமெடி அண்ட் பிரிங்கிங் ஓல்ட் ரஜினி, பிரிங்கிங் ஓல்ட் சத்யராஜ் எல்லாம் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டன். படம் ரொம்ப ஸ்லோவா போகுதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ போகும். செகண்ட் ஹாஃப் அந்த 20 மினிட்ஸ் தான் சொன்னேன் கிளைமேக்ஸ். அதை விட்டுறாதீங்க. அதை விட்டீங்கன்னா படம் உங்களுக்கு புரியாது. ஸோ அவ்வளோதான். ஓகே, நன்றி. சூப்பர். அவர் லோகேஷ் கனகராஜ் வேற லெவல்ல டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. அவரு கமலஹாசன் ஃபேன் சொல்லுவார். ஆனா அவரு ரஜினி ஃபேன் நினைக்கிறேன். இது ஏ சர்டிபிகேட் நீங்க சொல்றது ஃபார் த பிளட் அண்ட் வயலன்ஸ். அது இப்போதைக்கு எல்லா படத்துலயும் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் ஹேஸ் தட். அது ஜேனர்ல வருது. இந்த ஜேனர்ல. ஸோ அந்த ஜேனருக்கு தேவை. அவ்வளவுதான்.